Hi everyone, welcome to Student Corner. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்லி சென்டட் மூவிங் ஆவரேஜும் 5 இயர்லி வெயிட்டட் மூவிங் ஆவரேஜும் வந்துட்டு ஈக்குவலா இல்லையா அப்படின்றத வந்துட்டு அப்சர்வேஷன் அந்த இது செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. We are going to verify that whether 4 இயர்லி சென்டட் மூவிங் ஆவரேஜ் is equivalent to 5 இயர்லி weighted moving average. இந்த ப்ராப்ளம்ல பார்த்துட்டிங்கன்னா from the following set of observations verify that the 4 இயர்லி centered moving average is equivalent to 5 இயர்லி weighted moving average with weights 1 2 2 2 1 respectively. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் வந்து இந்த மாதிரி இயர் கொடுத்துருவாங்க அண்ட் ஆனுவல் சேல்ஸ் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ப்ராஃபிட் இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருவாங்க அண்ட் வி ஹாவ் டு டூ 4 இயர்லி ஃபர்ஸ்ட் வந்து 4 இயர்லி சென்டட் மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 இயர்லி வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் அது தனியாக பண்ணணும். ஸோ ரெண்டோட ஆன்சர்ஸும் ஈக்குவலாக வருதா இல்லையா அப்படின்றத வி மஸ்ட் வெரிஃபை. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட சேம் ப்ரொசீஜர் 4 இயர்லி மூவிங் ஆவரேஜ் எப்படி பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர், 5 இயர்லி வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் எப்படி பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர். பட் ஒரே ப்ராப்ளம்ல வந்துட்டு ரெண்டும் வந்து வி ஆர் கோயிங் டு டூ போத் தி திங்ஸ் and check whether all the values are correct or wrong, it is equivalent or not. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா எப்பயுமே ஹாரிசான்டல் வைஸில் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இயர் கொடுத்துருவாங்க, இந்த டேட்டா நம்மக்கிட்ட இருக்கும் கொஸ்டினில் அண்ட் ஆனுவல் சேல்ஸ் இல்லைனா ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்லி மூவிங் ஆவரேஜ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான காலம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 இயர்லி மூவிங் டோட்டல்னு ஒரு காலம் அண்ட் தென் 2 இயர்லி மூவிங் டோட்டல்னு ஒரு காலம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 4 இயர்லி சென்டர்ட் மூவிங் ஆவரேஜ் இல்லைன்னா மூவிங் ஆவரேஜ் சென்டர்டுன்னு நம்ம வந்துட்டு இதுக்கு மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெண்டு டேட்டாவும் நம்ம கொஸ்டினில் இருக்கும், இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இதுலேருந்து தான் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 இயர்லி அப்படின்னு பண்ணும்போது நம்ம 4 4ஆக நம்ம என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம். ஸோ 1 2 3 4 ஆட் பண்ணுவோம். ஸோ 2க்கும் 3க்கும் நடுப்புற வந்துட்டு அந்த வேல்யூவை எழுதுவோம். அதுக்கப்புறம் 1 ஸ்கிப் பண்ணிட்டு 2 3 4 5ன்னு ஆட் பண்ணுவோம். ஸோ அகெயின் வந்துட்டு 3க்கும் 4க்கும் நடுப்புற வந்துட்டு நம்ம எழுதுவோம். ஸோ இந்த ப்ரொசீஜரை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த காலமை எப்படி ஃபர்ஸ்ட் ஃபில் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 6 1 5 இது நாலுத்தையும் நீங்க ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு இதுக்கு ரெண்டுத்துக்கும் தான் வந்து சென்டர் வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ எந்த வேல்யூக்கும் நடுப்புற நம்மளுக்கு வந்துட்டு சென்டரா இருக்காது. பட் பாத்தீங்கன்னா இந்த 6க்கும் 1க்கும் நடுப்புற இன் பிட்வீன் தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் வேல்யூவை எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ 2 + 6 8, 8 + 1 9, 9 + 5 14. ஸோ அந்த வேல்யூ வந்து 14. ஸோ இதுக்கு நேராக தான் நம்ம வந்துட்டு எழுதணும். அடுத்த நெக்ஸ்ட் 2வை ஸ்கிப் பண்ணிட்டோங்க. 6 1 5 3. ஸோ இதுதான் அடுத்த 4 வேல்யூ. 6 + 1 7, 7 + 5 12, 12 + 3 15. அண்ட் வேல்யூ எங்கே எழுதுவீங்கன்னா 1க்கும் 5க்கும் நடுப்புற தான் வந்துட்டு 15ன்னு எழுதுவீங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவீங்க, இதை ரெண்டுத்தையும் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ அடுத்த 4 எது அப்படின்னு பார்க்கும்போது 1 5 3 7. ஸோ 1 + 5 6, 6 + 3 9, 9 + 7 16. ஸோ எங்க எழுதணும் அப்படின்னு பார்த்தா இந்த 4 வேல்யூக்கு எது மிடில் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். ஓகேங்களா, ஸோ அதனால அங்க 16ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3 ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்த 4க்கு வாங்க. ஸோ 5 + 3 8, 8 + 7 15, 15 + 2 வந்து 17. ஸோ 17 தான் நம்மளோட வேல்யூ. இது நாலுத்துக்கும் எது மிட் பாயிண்ட், மிட் வேல்யூ எந்த இடத்துல அக்கர் ஆகணும் மிட் அப்படின்றத பார்த்துக்கணும், சென்ட்ரல் பாயிண்ட். ஸோ இந்த இடம் தான் நம்மளுக்கு சென்ட்ரல் பாயிண்ட். இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் ஆரோ மார்க் ஆல்சோ. ஸோ 17 இந்த இடத்துல எழுதுவோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்றோம்னா இந்த நாலுத்தையும் விட்டுருங்க. ஸோ அடுத்த 4க்கு வாங்க. ஸோ 3 7 2 6. ஸோ இதுக்கு அகெயின் 3 + 7 10, 10 + 2 12, 12 + 6 18. ஸோ இந்த நாலுத்துக்கும் மிட் பாயிண்ட் எந்த இடத்துல வேல்யூஸ் நம்ம பிளேஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா 18 இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு
பிளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், இதையும் ஸ்கிப் பண்ணிடுவோம், 3 வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ அடுத்த 4 எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7லேருந்து ஆரம்பிச்சு இந்த 4 வரைக்கும். ஸோ 7 + 2 9, 9 + 6 15, 15 + 4 பார்த்தீங்கன்னா 19 வரும். ஸோ இந்த 4 வேல்யூக்கும் எது மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம மிட் எழுதணும். ஸோ இதுக்கு நேராக நம்ம என்ன பண்ணுவோம், 19ன்னு எழுதுவோம். ஸோ அடுத்தது இதையும் 7ஐயும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இது வரைக்கும் போயிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 வேல்யூஸ் ஆர் ரிமைனிங் இயர். ஸோ 2, 6, 4, 8 இது நாலுத்தையும் ப்ளஸ் பண்ணுங்க. 2 + 6 8, 8 + 4 வந்துட்டு 12, 12 + 8 வந்து பார்த்தீங்கன்னா 20 வரும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஜஸ்ட் வந்து வேல்யூவை வந்துட்டு எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ இக்க வந்துட்டு 20 வரும். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து இந்த இடத்துல 20 நம்ம வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம வந்துட்டு பிளேஸ் பண்ணணும் 20. ஸோ அடுத்த 4 வேல்யூ இதுதான். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்டர் கொடுக்கணும். ஸோ 6, 4, 8 பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த இடத்துல, ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேல்யூஸ் எந்த இடத்துல நம்ம வந்துட்டு பிளேஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6, 4, 8, 12. ஸோ இதுதான் லாஸ்ட் 4 வேல்யூஸு. அண்ட் வேல்யூஸ் எங்கே பிளேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிளேஸ் பண்ணோம். ஸோ 21ன்றது இங்கே தான் வரும் நம்மளுக்கு வேல்யூ. ஸோ 2002, 3க்கு நடுப்புற வரும். ஸோ 6 + 4 10, 10 + 8 18, 18 6 + 4 10, 10 + 8 வந்து 18, 18 + 12 வந்து 30 you'll be getting. Okay, so 13ன்றத வந்துட்டு நம்ம இங்க fill பண்ணிக்கணும். So you have to fill as 30. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 4 வேல்யூ இதுதான். ஸோ இங்கே தான் நம்ம வந்துட்டு 13ன்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது ப்ரொசீஜருக்கு போகலாம். ஸோ 4 இயர்லி மூவிங் டோட்டல் இப்படி தான் நம்ம ஃபில் பண்ணோம். அடுத்தது வி ஆர் மூவிங் ஆன் டு 2 இயர்லி மூவிங் டோட்டல். ஸோ இந்த 2 இயர்லி மூவிங் டோட்டல் எப்படி பண்ணணும்னா 2 2வா நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ 1 2 ஆட் பண்ணோம்னா 1க்கும் 2க்கும் நடுப்புற நம்ம வந்துட்டு எழுதணும். ஓகேங்களா? ஸோ 14ம் 15ம் இப்போ ஆட் பண்ணோம்னா 29 வரும். ஸோ எந்த இடத்துலனா 14க்கும் 15க்கும் நடுப்புற வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 1க்கு நேராக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 1996க்கு நேராக இந்த வேல்யூ வந்து வந்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதே மாதிரி 15ஓ 16ஓ நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணுவீங்க. ஸோ 15ஓ 16ஓ நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணும்போது யூல் பி கெட்டிங் 31. ஸோ இந்த 15க்கோ 16க்கோ நடுப்புற வரும். அது ஆக்சுவலி 1997க்கு நேராக வரும் அந்த வேல்யூ. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16ஓ 17ஓ ஆட் பண்ணுவீங்க. ஸோ 33ன்னு வரும். ஸோ அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா 3க்கு நேராக அந்த வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூக்கு நேராக தான் வரும். நம்ம செகண்ட் இது 2 இயர்லி மூவிங் ஆவரேஜ் டோட்டல் கண்டுபிடிக்கும் போது எப்பயுமே ஒரு வேல்யூக்கு நேராக தான் அந்த வேல்யூ வரும். ஸோ அதே மாதிரி 16 17 பண்ணோடனே 33 வருது. அடுத்தது இது வரைக்கும் விட்டுருவோம். ஸோ 17 18 ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணிங்கன்னா 35 வில் பி கெட்டிங். ஓகேங்களா? ஸோ சென்டரில் பிளேஸ் பண்ணிடுங்க. 17க்கும் 18க்கும் சென்டரில். அது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு வேல்யூக்கு நேராக தான் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து 18 19 ஆட் பண்ணுங்க. அகெயின் சென்டரில் பிளேஸ் பண்ணுங்க. 37 வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அகெயின் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறங்க. 19 20 ஆட் பண்ணுங்க. will be getting 39 and again அது பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூக்கு நேராக தான் வரும். ஓகேங்களா? ஸோ 4 இயர்லி மூவிங் டோட்டல் பண்ணும்போது ஒரு வேல்யூக்கு நேராக வராது. ஓகேங்களா? இன்பிட்வீனில் பண்ணுவோம். பட் 2 இயர்லி மூவிங் டோட்டல் பண்ணும்போது வேல்யூக்கு நடுப்புற கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு வேல்யூக்கு நேராக தான் நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 20 அதே மாதிரி 19 20 ஆட் பண்ணிங்கன்னா 39, 20 30 ஆட் பண்ணிங்கன்னா யூல் பி கெட்டிங் 50. ஓகே, ஸோ 15 வரும் நம்மளுக்கு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட 2 இயர்லி மூவிங் டோட்டலாக கண்டுபிடிக்கணும். அடுத்தது 4 இயர்லி சென்டர்டு மூவிங் ஆவரேஜ் இல்லை மூவிங் ஆவரேஜ்
சென்டர்டுன்னு கூட நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து 8ஆல் நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி 4 இயர்லி மூவிங் டோட்டல் பண்ணியாச்சு, 2 இயர்லி மூவிங் டோட்டல் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோம் எல்லா வேல்யூஸும். ஸோ 29 டிவைடட் பை 8 பண்ணிங்கன்னா யூல் பி கெட்டிங் 3.625. 31 divided by 8 பண்ணீங்கன்னா you'll be getting 3.875. 33 divided by 8 பண்ணீங்கன்னா you'll be getting 4.125. 35 divided by 8 பண்ணும்போது you'll be getting 4.375. 37 divided by 8 பண்ணீங்கன்னா you'll be getting 4.625. So next பார்த்தீங்கன்னா 39 divided by 8 பண்ணும்போது 4.875. So பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2-3 வேல்யூஸ் நீங்க வந்து டெசிமல் அந்த வேல்யூஸ் நீங்க வந்து எழுதிக்கலாம். அடுத்தது 50 divided by 8 எவ்வளோ வருதுன்னு ஜஸ்ட் செக் அவுட் பண்ணி வந்துட்டு அதை வந்து இங்கே பிளேஸ் பண்ணிடுங்க. அரௌண்ட் 6 பாயிண்ட் சம்திங் வில் பி கெட்டிங். ஓகே, ஸோ அதை வந்துட்டு இங்கே நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு வேல்யூஸ் வந்து 5 இயர்லி வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ அங்கே கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா 4 இயர்லி மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம். இங்கே வந்துட்டு 5 இயர்லி வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து கொஸ்டினில் கொடுத்துருவாங்க, இயரும் ஆனுவல் சேல்ஸும் கொடுத்துருவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் 5 இயர்லி வெயிட்டட் மூவிங் டோட்டல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் 5 இயர்லி வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ 5 இயர்லி வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ், ஸோ ஆவரேஜை கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இயரும் ஆனுவல் சேல்ஸும் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு 5 எதுன்றதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5ன்னு இருந்ததுன்னா ஸோ 1 2 3 4 5 அஞ்சுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து 3 இடத்துல நம்ம வந்துட்டு அந்த வேல்யூவை எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 5 இயர்லி மூவிங் டோட்டலுக்கு பண்ணணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட்டட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட்ஸ் வந்து நம்ம கொஸ்டின் கொடுத்துருவாங்க 1 2 2 2 and 1 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டின்லயும் வந்து வெயிட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேல்யூவோடையும் அந்த கன்சர்ன்டு வெயிட்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 6 1 5 3 இதுதானே ஃபர்ஸ்ட் 5 வேல்யூ. ஸோ எந்த இடத்துல பிளேஸ் பண்ணோம்னா இதுதான் அதுக்கு சென்டரான வேல்யூ. ஸோ அதனால இங்கே தான் நம்ம வந்துட்டு எழுதுற மாதிரி இருக்கும். எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா 2ஓட இந்த வெயிட் 1 மல்டிப்ளை பண்ணுங்க, அடுத்தது 6ஓட இந்த 2 மல்டிப்ளை பண்ணுங்க, அண்ட் தென் 1ஓட இந்த 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க, 5ஓட இந்த 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க, அண்ட் தென் 3ஓட இந்த 1 மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதை தான் இங்கே வந்துட்டு கால்குலேஷன் வந்து நான் காமிச்சிருப்பேன். ஸோ 2 into 1 2 plus 6 into 2 12. ஸோ மல்டிப்ளேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம லேட்டர் ஆன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 into 2 வந்து 2, 5 into 2 10, 3 into 1 3. ஸோ ஃபைனலாக எவ்வளோ வருதுன்றதை ஆட் பண்ணி பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க அந்த காலம். ஸோ 29 வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த கால்குலேஷன் பார்ட்டு நீங்கள் வந்துட்டு யூ கேன் ஆல்சோ ஷோ இயர். ஓகே, ஸோ இல்லை யூ கேன் ஆல்சோ ஸ்கிப் தட் ஒன். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த வேல்யூவை விட்டுருங்க. அடுத்தது 5 என்னது 6 1 1 5 3 7. இதுதான் அடுத்த 5 நம்பர்ஸ். ஸோ 6லேருந்து ஆரம்பிச்சு 7. ஸோ இதுக்கு என்ன சென்ட்ரல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 தான் சென்ட்ரல் மிடிலான இது. ஸோ அதனால 5க்கு நேராக தான் நம்ம எழுதணும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா அகெயின் வெயிட்ஸ் கொடுத்ததோட மல்டிப்ளை பண்ணுவோம். 6ஓட இந்த 1 மல்டிப்ளை பண்ணுங்க, அண்ட் தென் 1ஓட இந்த 2 மல்டிப்ளை பண்ணுங்க, 5ஓட இந்த 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க, 3ஓட இந்த 2 மல்டிப்ளை பண்ணுங்க, 7ஓட இந்த 1 மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 31 கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த 2 ஸ்கிப் 6 ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ அடுத்த 5 எது 1 5 3 7 2. ஸோ இந்த 5 தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த 5க்கு எது சென்டரான வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு நேராக தான் வரும். ஸோ யூ கேன் ஆல்சோ ஷோ தி ஆரோ மார்க். ஸோ எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அகெயின் 1ஓட இந்த 1 மல்டிப்ளை பண்ணுங்க, 5ஓட 2 மல்டிப்ளை பண்ணுங்க, 3ஓட இந்த 2 மல்டிப்ளை பண்ணுங்க, 7ஓட 2 மல்டிப்ளை பண்ணுங்க,
2ஓட 1 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அதை தான் இங்கே வந்துட்டு நான் காமிச்சிருப்பேன். ஸோ ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு 33 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்னா இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுவோம். 2 6 1 ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 5 3 7 2 6. ஸோ இந்த 5 நம்பருக்கும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா 5 3 7 2 6க்கு எது சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா 7 தான். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வேல்யூ எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் எப்படி எடுத்தோம்னா 5ஓட அந்த 1 வெயிட். ஸோ 5 into 1. அடுத்தது 3ஓட 2வை மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்தது 7ஓட அகெயின் 2. அகெயின் 2ஓட 2 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 6ஓட 1 மல்டிப்ளை பண்ணும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே ஸோ மல்டிப்ளை ஃபுல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா எழுதணும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வருதுன்னா 35 வருது. ஸோ இப்போ அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 5ம் சேர்த்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம். 2 6 1 5 ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த 5க்கு போகும். ஸோ 3 7 2 6 4. ஸோ இதுதான் அடுத்த வேல்யூஸ் நம்மளுக்கு. அண்ட் எது சென்ட்ரல்னா 2 தான் சென்டர். இது மேலே 2 போயிடும், கீழே 2 போயிடும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு வேல்யூவை பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அகெயின் என்ன பண்ணுங்க 3ஓட 1 மல்டிப்ளை பண்ணுங்க. 7ஓட 2 அண்ட் தென் 6ஓட 2, 4ஓட 2 மல்டிப்ளை பண்ணுங்க. அண்ட் 8ஓட 1 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு வேல்யூ எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணுவோம். 39 வரும். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா 39 யூ வில் பி கெட்டிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 7யும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இது வரைக்கும் ஸ்கிப் ஆகிடும். ஸோ அடுத்த 5ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 6 4 8 3. ஸோ இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் 5 வேல்யூஸா. இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடையாது வேல்யூ, அதனால 5 வராது கவுண்ட்டில். ஸோ அதனால 2 6 4 8 3 இது வரைக்கும் தான் வரும். ஸோ 2ஓட 1 மல்டிப்ளை பண்ணுவீங்க. 6ஓட 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க. 4ஓட 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க. 8ஓட 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 3ஓட 1 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை இங்கே பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக யூல் பி கெட்டிங் 41. ஸோ அதை வந்து எழுதுங்க. ஸோ இதுக்கான சென்டர் எது இந்த லாஸ்ட் 5 வேல்யூஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 4th. ஸோ இந்த பக்கம் 2 போயிடும், இந்த பக்கம் 2. ஸோ நடுப்புற இதுதான். ஸோ இதான் நம்மளுக்கு சென்ட்ரலான வேல்யூ. ஸோ அதனால அங்கே 41ன்ற வேல்யூவை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து 5 இயர்லி வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்கன்னா ஸோ இங்கே எழுதியிருக்கீங்களா? ஸோ இங்கே போட்டிருக்கோம்ல இந்த வேல்யூவோட டோட்டல் வெயிட்ஸை டிவைட் பண்ணணும். ஸோ யூஸ்வலி 5 இயர்லி மூவிங் ஆவரேஜ்க்கு 5ஆல் டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? 3 இயர்லி மூவிங் ஆவரேஜ்க்கு 3ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ வென்எவர் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் கொடுக்கும்போது டோட்டல் வெயிட்ஸால் தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 29ஓட இந்த வெயிட்ஸ் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 + 2 வந்து 3, 3 + 2 வந்து 5, 5 + 2 7, 7 + 1 8. ஸோ அப்போ 29 டிவைடட் பை 8 இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து டிவைடட் பை 8ஆல் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் வெயிட்ஸால் தான் பண்ணணும். ஸோ 29 by 8 வந்து ஸோ இந்த வேல்யூ கிடைக்கும். 31 டிவைடட் பை 8 3.875, 33 divided by 8 4.125, 35 divided by 8 4.375, 37 divided by 8 4.625, 39 divided by 8 you will be getting 4.875, 41 divided by 8 you will be getting around 5.125 something. ஸோ இந்த வேல்யூஸும் வந்துட்டு இந்த வேல்யூஸும் மோரலெஸ் ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ 3.625 இங்கே 3.875. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸோ எல்லா வேல்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸும் அண்ட் சிமிலர்லி இந்த வேல்யூஸும் வந்துட்டு ஈக்குவலாக நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல் தி வேல்யூஸ் வில் ரிமைன் தி சேம். 4 இயர்லி மூவிங் ஆவரேஜும் 5 இயர்லி வெயிட்டட் மூவிங் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வேல்யூஸாக நம்மளுக்கு வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மில் ஐ திங்க் ஸோ சம் ப்ராப்ளம் வில் பி தேர் இன் இயர். ஸோ தட்ஸ் வாட் இங்கே வந்துட்டு டோட்டல் வந்து வேரி ஆகுது. பட் எனியோ பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 இயர்லி மூவிங் ஆவரேஜ்க்கும் அண்ட் 5 இயர்லி வெயிட்டட் மூவிங் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் காலம் இந்த வேல்யூஸ் நம்ம ஃபில் பண்ணும்போது வந்துட்டு இட் ரிமைன்ஸ் தி சேம். அதை தான் நம்ம வந்துட்டு இங்கே வெரிஃபிகேஷன் மூலமாக நம்ம வந்து பண்ணுறோம். இந்த வேல்யூஸும்
அண்ட் இதில் போட்ட இந்த வேல்யூஸும் ஈக்குவலாக வரும். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 இயர்லி மூவிங் ஆவரேஜும் 5 இயர்லி வெயிட்டட் மூவிங் ஆவரேஜும் வெதர் இட் இஸ் ஈக்குவலண்ட் ஆர் நாட் அப்படின்றத வந்துட்டு இந்த ப்ராப்ளமில் வந்துட்டு நம்ம வெரிஃபை பண்ணோம். ஹோப் இந்த செஷன் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 4 இயர்லி மூவிங் ஆவரேஜும் இந்த ப்ராப்ளமில் பார்த்தோம். 5 இயர்லி வெயிட்டட் மூவிங் ஆவரேஜும் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செஷன் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.